தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் மாற்றி மாற்றி நடந்துகிட்டு இருக்குதுக்கு அதுக்கு மெயின் ரீசன் யார் அப்படின்னா நம்ம தாவேகா கட்சி ஜெயிச்சு சிஎம் முதல்வரான தான். பல பேருக்கு அதை நம்ப முடியல. பல பேருக்கு வயித்தெரிச்சல், பல பேருக்கு வாழ்க்கையே முடங்கி போச்சு. சில லிஸ்ட்டு சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. தாவேக்கா ஆட்சியை பிடிக்குது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ஆச்சரியமான விஷயம், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசினாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது, இபிஎஸும் ஸ்டாலினும் சண்டை போட்டுக்கிறதே கிடையாது. அப்போது திமுகவை காங்கிரஸ் திட்டுது. அது நடந்ததே கிடையாதுல்ல. ஆனால் காங்கிரஸ் திரும்ப திமுகவை திட்டுது கேட்டால். அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சி இருக்காங்களா, அவங்களுடைய சார்பில் தான் தாவேக்கா ஆட்சி நடத்துது அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் திமுகவில் விசிகாவை பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி கட்சி சொன்னாங்க. இப்போ அது நொறுங்கி தேமுதிக, யார் நம்ம லதா, பிரேமலதா இருக்காங்கல்ல, விஜயகாந்தோடைய மனைவி, அவங்க தான் இப்போ பலமாக இருக்காங்க திமுகவில். அடுத்து என்னென்னா, அமமுக இருக்கார்ல டிடிவி தினகரன், அவர் ஆச்சரியமாக எடப்பாடி மேலே ஒரே பாசமாக இருக்கிறாரு. அப்போ இப்படியே போனால் எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்குது. அப்புறம் பாஜகலேருந்து அண்ணாமலை விலகிறாரு. அப்போ அண்ணாமலை கட்சி இறங்கிறாரு. இந்த நிகழ்வுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாத்துக்கும் விஜய் தான். விஜய் பண்ண ஒரு அரசியல் புரட்சி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா லிஸ்ட்டும் நடந்துகிட்டு இருக்குது. இது நடந்ததே கிடையாது தமிழ்நாட்டில். ஓகே, இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவில் இருக்கிற பிரபலமான எம்எல்ஏஸ், முன்னாள் மந்திரிகள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்றாங்க. அது ஒரு விழாவாக நடத்துகிறாங்க. அந்த விழாவை பெருசாக கண்டக்ட் பண்ணது நம்ம ஆதவ் அர்ஜுனா தான். அந்த விழாவில் அவங்க பேசின விஷயங்கள் தான் இங்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இந்த அரசியல் மாற்றத்தில் இது என்ன சொல்கிறாரு, ஆதவ் என்ன சொல்கிறாரு, தாவேக்காவோட தாய் கழகம்னா அதிமுகன்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசமாக கிடையாதுன்னு. இதை கேட்டோன்னே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதிமுகவில் இருக்கிற அதிமுக சப்போர்ட்டர்ஸ்லாம், டேய் நீங்கள் ரொம்ப வரம்பு மீறி பேசுகிறீங்க, இதெல்லாம் அப்படி கிடையாது அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட ஆதவுடைய பிளான் என்ன அப்படின்னா, அதிமுகவை அழிக்கிறது தான் பிளான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த அதிமுகவுடைய முன்னாள் எம்பிஸ்லாம் ஒருத்தராக பேசுகிறாங்க. ஒருத்தர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நாங்கள் ஒன்றும் பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டு இங்கே வரலை, தாவேக்காவுக்கு வரலை, 2021 தேர்தலையே எங்களுக்கு விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணார், அந்த நன்றி உணர்வோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இவர் நன்றி உணர்வோடு இருக்காங்க, யார் நன்றி உணர்வோடு இல்லை அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதுக்கடுத்து என்னென்னா, இப்படி ஒவ்வொரு மினிஸ்டர்ஸாக அந்த விழாவில் பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, விஜய் அவர்களை நாங்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மாதிரி பார்க்குறோம். எங்கள் கட்சியில் எப்படி ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களோ அவங்க தான் இப்போ விஜயா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருசாக ஒரு கம்பேரிசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதிமுகவுடைய ஒரு க்ளோசர் வந்துருச்சு போல். இபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி தனியாக இருக்கிறாரு. மற்ற எல்லா செயல்பாடுகளும் தாவேக்காவை நோக்கி, தாவேக்காவை சுற்றி தான் இருக்குது. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து என்னென்னா, நம்ம மேயர் என்ன சொல்கிறாங்க, எப்பா இப்போ தான் தாவேக்கா கட்சி வந்துருச்சுல, எதுக்கு திரும்ப நீங்கள் திமுக கூட சொல்கிறீங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா தற்கூரி கூட்டம்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு வார்த்தையை விடுறாங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்த தற்கூரி அப்படிங்கிறது திமுகவுக்கு எவ்வளவு பேக்ஃபயர் ஆச்சு. அவர் இந்த மேடையில் சொல்கிறாரு, விஜய் தற்கூரின்னு சொல்லி உங்கள் அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த மாதிரி வினோதமான ஒரு காம்பினேஷன்ஸ் ஆஃப் டாக்ஸ் போய்கிட்டே இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலேருந்து விலகிறாரு. விலகி புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற போராடுறது, இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த இயக்கத்தில் கோயம்புத்தூர்ல ஏதோ கேம்ப் வச்சிருக்காரு போகிறது. நான் அரசியல் கட்சியாக மாற்றத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிறவங்களெல்லாம் அரசியல் படுத்த போகிறேன், இதில் எலிஜிபிள் இது என்ட்ரன்ஸ் மாதிரி வைக்கிறாரு போல். இதிலலாம் செஞ்சு ரெடியான பிறகு தான் நீங்கள் என் கட்சியில் அரசியலில் சேர முடிஞ்சுட்டு ஏதோ புதுசாக ஒரு பாலிசி போட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு கார்பரேட் மைண்ட் செட்டு ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அது இங்கே ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியல. பட் என்ன பேக் ட்ராப் வரான்னு தெரியாது. அப்போ நிறைய விஷயங்கள் வருது. இவன் தான் புதுசாக வந்திருக்காரு, இவன் தான் உண்மையான பீட்டிங் போல பாஜகவுக்கு,
வேற யாரையோ சொல்லிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருக்கு. இந்த ஒரு அரசியல் படுத்தக்கூடிய ஒரு ட்ரைனிங் மாதிரி பண்றது ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காணொலியில நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியாம தமிழகமே வந்துட்டு ஒரே கொந்தளிச்சு போயிருக்குது. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லாம போயிருமோ இந்த சூறாவளி புரட்சியில அப்படிங்கிறது தான் தெரியுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆனா மிகப்பெரிய மாற்றம். அதாவது திராவிடம் அப்படிங்கிறது திமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோட்டைய எவனாலயும் உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் சீமான் அவர்கள் நிறைய பேச்சு என்ன சொல்லியிருப்பாருன்னா, தோற்கடிக்க முடியாத படை அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு டைம்ல தோற்கடிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாரு. அது அவர்ன்னு நினைச்சாரு. ஆனா மிக அசால்ட்டா தாவேகா விஜய் அவர்கள் டீம் வந்து தோற்கடிச்சிட்டாங்க திமுகவ. இன்னைக்கு தமிழகமே வந்து குழம்பி போயிருக்குது. என்ன செய்றது? செய்யக்கூடாதுன்னு புரியவே இல்ல பல பேருக்கு. இப்ப நான் சொன்ன ஒரு லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நடந்ததே கிடையாது தமிழ்நாட்டுல. ஆனா வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, எதிர்பாராமல் ஈவன் விஜய் அவர்களே எதிர்பார்க்காம சிஎம் ஆனதும், அங்க இருக்கிற மினிஸ்ட்ரியில சில சில பல வினோதமான ஒரு மூவ்மெண்ட்ஸ் தான் இதற்கு காரணம். அடுத்த காணொளியில் பார்ப்போம்.